என் தங்கப்பிள்ளையே, அவசரப்படாமல் இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு மிகப்பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, ஒருவரினுடைய ஆட்டத்தையும் அடக்கப் போகிறார். என்ன சொல்ல வருகிறேன்? கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண் யார்? இவர் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்? இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை இன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம் உனக்கு இந்த வராகியினுடைய அன்பும் நம்பிக்கையும் முழுமையாக கிடைக்க நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லா தேவைகளையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இந்த வராகி நாளைய தினம் என்ன நடக்கிறது என்பதனை முன்கூட்டியே உனக்கு நான் சொல்லும் பொழுதே நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். இனிமேலும் இது போன்ற நிலைகள் உனக்கு கிடைக்குமா என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இது போன்ற வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்குமா என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படி உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் இனி எல்லாமும் வெற்றியின் முகமாகவே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் குணம் இல்லை, பழி வாங்கும் எண்ணமும் இல்லை. கோபப்படுவேன், பின்னால் நான் ஒதுங்கிக் கொள்வேன். இதுதான் நான். புரியாதவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளட்டும். புரிந்தவர்களுக்கு இது என் அமைதி என்பது நிச்சயமாக தெரியும். நான் அமைதியாக இருக்க பழகி கொண்டேன் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரியும். எந்த பிரச்சனையிலும் தலையிடாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா? அது போதும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மௌனத்தை தான் அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் பேசுவதை நிறுத்திவிட்டு மௌனத்தை என் பழக்கமாக்கி கொண்டேன். வலியை ஏற்படுத்துபவர்கள் ஒருபோதும் குணப்படுத்துபவர்கள் அல்ல என்பதனை நான் உணர்ந்த தருணத்தில் என் இதயத்தில் இரத்தம் கசிய தொடங்கியது. அதனால் அவர்களின் தூரம், அவர்களினுடைய அலட்சியம் அன்பாக ஒருபோதும் மாறாது என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகு அமைதி கிடைத்தது. நான் பேசுவதை நிறுத்திவிட்டு மௌனத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லும் என் பிள்ளை. நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் யாராலும் நீ காயப்பட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னை காயப்படுத்த யாராலும் முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்கள் இனி ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய புரிதல் இந்த தாய்க்கே மிகுதியான ஆச்சரியத்தை தான் கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒன்றை நிலையாக கொடுக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய புரிதல்களும் உனக்கு தெளிவான பல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதுவென்றாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் உணரத் தொடங்கிவிட்டாய். நாம் எந்த காரியத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை, நம் தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது என்பதனை என் பிள்ளை புரிந்து கொண்டாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாய். நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதே என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்கிவிட்டாய். சிலரிடம் உண்மையான அன்பு இருக்கும், ஆனால் அவர்களால் இனிமையாக பேச தெரியாது. சிலருக்கு இனிமையாக பேச தெரியும், ஆனால் உண்மையான அன்பு இருக்காது. இனிக்க இனிக்க பேசுவது ஒரு கலை. நிச்சயமாக அது இல்லாததனாலேயே இங்கு ஒருவரினுடைய உண்மையான அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதுதான் உண்மை. இவை எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை முதலில் உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாயானால் எந்த இடத்திலும் உன் தன்மானத்தை நீ இழந்து விட மாட்டாய். எந்த இடத்திலும் உனக்கான தருணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் நீ எப்பொழுதும் உன்னை தெளிவாக முறையாக உணர கற்றுக்கொள்வாய் என்பது உண்மை அல்லவா? உனக்கான நேரமும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பது உண்மை அல்லவா? அதனால் இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே இந்த வராகியினுடைய அன்பும் உனக்கு எப்பொழுதும் நிலையாக இருப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது என்பதனை புரிந்து கொள். நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையும் தொலைத்து விட்டு வருந்தாதே. எந்த சூழ்நிலைக்கும் அம்மாவின் துணை கொண்டு வாழத் தொடங்கு. பேசும் வார்த்தைகளில் தேன் தடவி பழகுவார்கள். காரியம் முடிந்ததும் காணல் நீராய் மறைந்து போவார்கள். ஏமாற்றிய அவர்களை நாம் ஒருபோதும் சபிக்க வேண்டாம். பயன்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அமைதியாக பொறுத்து கொண்டுதானே இருந்தாய். ஏமாளியாக நாம் இருக்கிறோம் என்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாய். அதனால் இதையெல்லாமும் முதலில் நீ கவனமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் நாம் நிச்சயமாக ஏமாந்த பிறகு அவர்களை பழிவாங்குவதில் எந்த பலனும் இல்லை. மீண்டும் ஒரு முறை அவர்களிடம் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களுக்கும் நியாயம் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும். சிலவற்றை கடந்து போய்விடு, பல விஷயங்களை மறந்து போய்விடு. என் குழந்தையே, பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியானதொரு மனநிலையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் நம் வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்களை நாம் இப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? ஏதாவது ஒரு வகையில் நாம் நமக்கான விஷயங்களை நிச்சயமாக சட்டென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் கைவிடாமல் இருந்து உனக்கான நன்மைகளை நீ உணர துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் வருகிறேன் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உன்னை ஆட்டிப்படைக்கும் சில விஷயங்கள் நீ வேண்டுமானால் இவையெல்லாமும் மன்னித்தோ மறந்து போகலாம். ஆனால் தெய்வம் இதையெல்லாமும் ஒருபோதும் அனுமதிக்காது. தெய்வம் இதையெல்லாமும் ஒருபோதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல எப்பொழுதும் அனுமதி கொடுக்காது. உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால், நீ மன்னிக்கவில்லை என்றாலும் மறந்து செல்ல நினைத்தாலும் தெய்வம் ஒருபோதும் அதை அப்படி நினைப்பது கிடையாது. தன் பிள்ளை பட்ட கஷ்டத்தை தெய்வம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. தவறு ஏதும் செய்யாமல் ஒரு குற்றத்திற்கு என் பிள்ளை ஆளாகி நிற்கிறது என்றால் அந்த நேரத்தில் தன் பிள்ளைக்கான நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதில் தெய்வம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் அல்லவா? எந்த கணம் வேண்டுமானாலும் உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள இயலும். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. வருத்தமில்லாமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எந்த இலக்கையும் எளிதாக எட்டி பிடித்து விடலாம். ஆனால் சில தருணங்களில் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் உன்னை முடக்கி போட்டுவிடும். மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய அதிகமாக நாம் யோசித்து கொண்டிருப்போம். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் கலங்கிக் கொண்டிருப்போம். இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து விட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாயானால்
உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தாண்டி நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி சொல்லக்கூடிய உண்மைகள் அத்தனையையும் என் பிள்ளை நீ மனதார புரிந்து கொள்வாய். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து இந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஓடி வருகிறார் என்றால் நிச்சயமாக இதையெல்லாமும் எந்த காலத்திலும் நாம் தவிர்த்து விடக்கூடாது. எந்த நேரத்திலும் இதையெல்லாமும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நம்மை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் முன்னின்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உண்மை என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் இனி என்ன நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கே உனக்கான புரிதலை இனி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ பேரானந்தம் கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தவிக்க மாட்டாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை தன் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வரும் இந்த காலமும் நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதலை கொண்டு நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கமே, இத்தனை காலமும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாமும் நினைத்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்க வரும் இந்த காலம் இனி உனக்கு நன்மையையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்கி கொடுக்கும், மிக பெரிய மாற்றங்களை தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நாளைய விடியல் பொழுது தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல் பொழுது, அஷ்டமி நாள் கால பைரவர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். ஒருவரினுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். கால பைரவர் கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடியவர் அல்லவா? சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரினுடைய ரூபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால பைரவரை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் நெருங்கிவிட முடியாது. கால பைரவரினுடைய அருள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. ஒரு பிள்ளைக்கு அவரினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கிறது என்றால் அந்த அருள் அவர்களை வாழ்க்கையில் மேன்மையடையச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேன்மையடையச் செய்யும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வந்து விட்டது. இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நான் சொல்லச் சொல்ல நீ புரிந்து கொள்வாய். அவர் அப்படி என்ன செய்ய போகிறார், அப்படி எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் முடித்து வைக்கப் போகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்ததை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இவர் காலத்தையும் தீய சக்திகளையும் நவகிரகங்களையும் குறிப்பாக சனி பகவானையும் கட்டுப்படுத்தும் காவல் தெய்வம் இந்த கால பைரவர். பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட இவர் காசியின் காவலராகவும் தேய்பிறை அஷ்டமியின் வழிபாடு செய்ய உகந்தவராகவும் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வத்தை அருள்பவராகவும் போற்றப்படுபவர் அல்லவா? பிரம்மனின் அகந்தையை அடைக்க சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒருவராக தோன்றியவர்தான் காலபைரவர். குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரும் காலபைரவாஷ்டமி மற்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் அஷ்டமி திதிகள் சிறப்பான ஒன்று. வடைமாலை சாற்றுதல், செவ்வரளி மலர்கள், வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் இவையெல்லாமும் இவருக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள். செய்வினை, பில்லி, சூனியம், தீய சக்தியின் பிடியில் இருந்து விடுதலை,
சனி தோஷத்தினால் நிவர்த்தி, நீண்ட ஆயுள் மற்றும் செல்வ வளம் இவை எல்லாமும் உனக்கு கிடைக்க இவர் மிகப்பெரிய உதவியாக இருப்பார் என்பதனை நீ மறந்து விடாது. நாய் பைரவரினுடைய வாகனமாக இருப்பதனால் நிச்சயமாக நாய்களுக்கு பைரவர் என்ற பெயரையும் சொல்லி எல்லோரும் அழைக்கிறார்கள் அல்லவா? ஓம் காலாய வித்மகே காலதீயாய தீமகி தன்னோ காலபைரவாக பிரச்சோதயாத் என்று அவரினுடைய மந்திரத்தை சொல்லி அவரை வழிபட வேண்டும். ஓம் காலாய வித்மகே கால கீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் என்று அவரினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் நல்லதே நடக்கும். என் குழந்தையே, காசி யாத்திரையின் போது இவரை வழிபடாமல் காசி விஸ்வநாதரை வழிபடுவது முழுமையடையாத ஒரு விஷயமாக மாறிவிடும். என் குழந்தையே, தேய்பிறை அஷ்டமியில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடைகள் அணிந்து பால் பழங்கள் மட்டும் உட்கொண்டு அல்லது உணவை தவிர்த்து விரதம் இருப்பது சிறப்பானது. இந்த நாளில் அவரின் மீது உண்மையான அன்பு வைத்து வழிபாடு செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நல்லது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவானால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை இவர் தீர்த்து கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கும். நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடனும் உடுக்கை, கயிறு, திரிசூலம், மண்டை ஓடு ஆகியவற்றை வைத்தபடியே காட்சி கொடுப்பவர் அல்லவா? இவர் தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற நினைத்து விட்டார். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லதே நடக்கும். நாளை மிளகு சேர்த்த உளுந்த வடை, தயிர் சாதம் நீ காலபைரவருக்கு படைத்தால் அவர் மனம் குளிர்ந்து விடுவார். என் குழந்தையே, அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடிய நல்லவர் அல்லவா? காலபைரவாஷ்டகம் சொல்லி வழிபாடுகள் செய்ய வேண்டும். செய்வினை கோளாறுகளில் இருந்து நிச்சயமாக விடுபட்டு விடுவாய். நோய்கள் தீரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே தீய விஷயங்களினால் அவதிப்படுவதும் தீராத கடன் தொல்லையினால் அவதிப்படுபவர்களும் தொழில் வீழ்ச்சி, பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள், நவகிரக தோஷங்கள், சனியின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள், எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கால பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். உன் அம்மா நான் உனக்காக எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்த்தாயா? உனக்கான நல்லதை நடத்த, உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை வேறறுக்க கால பைரவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம். நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதையும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுவிடக்கூடாது. நிச்சயமான ஒன்றை சரியான நேரத்தில் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் சரியாக வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ மீட்டு கொண்டு வந்து விட்டாலே அது போதும். இந்த வராகி நான் சொல்வது போல நாளைய தினம் கால பைரவரினுடைய அம்சமான அவரினுடைய வாகனமான கருப்பு வண்ணத்தில் இருக்கும் நாயை நீ எங்காவது கண்டு விட்டாயானால் நிச்சயமாக அவரினுடைய அருள் உன்னை தேடி வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். மனது நினைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென்று நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கான விருப்பங்களும் என் பிள்ளைக்கான தேவைகளும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்று.
காலபைரவர் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நடத்தப் போகிறார். அதனால் இவரை நினைக்காமல் நீ இருந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.